ஹாய், ஐம் சங்கர் விஜய் ஃப்ரம் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னென்னா, காகாமுட்டை குற்றமை தண்டனையை தொடர்ந்து எம் மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ரித்திகாசன் நடிப்பு வெளிவந்திருக்கும் ஆண்டவன் கட்டளை. ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஜய் சேதுபதி எல்லா படமும் பார்த்துருக்கோம். தர்மதுரை கூட இப்போ நல்லா இருந்தது. இப்போ ஆண்டவன் கட்டளை பார்க்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். அவர் ஒரு படமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சுன்னு இருக்காரு. எல்லாம் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆண்டவன் கட்டளை. கிராமத்திலிருந்து இரு இளைஞர்கள் தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக லண்டன் செல்வதற்கு சென்னை வருகிறார்கள். அங்கே ஏஜென்ட் மூலயமா பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. விசா ஈஸியாக கிடைக்கிறதுக்காக பாஸ்போர்ட்டில் தன்னோட மனைவி பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகாத நிலையில் போய் கூறி மனைவி பேரை சேர்க்குறாங்க. விசா இன்டர்வியூ போகிறாங்க. அதில் ஒரு இளைஞர் மட்டும் செலக்ட் ஆகிடுறாரு, ஒரு இளைஞர் மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுறாரு. அந்த இளைஞருக்கு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு லண்டன் செல்வதற்கு, வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பிற்கு இந்த பேர் அதாவது அந்த பாஸ்போர்ட்டில் உள்ள நேம் ரொம்ப இடையூறாக இருக்குது. அந்த நேமை நீக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார், நீக்கி வெளிநாடு சென்றாரா, கடனெல்லாம் கட்டினாராங்கிறது தான் இந்த படத்தோட கதை. My name is Gandhi. Nice name. இந்த படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. அதாவது இந்த வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ரிஜெக்ட் ஆகிற ஒரு இளைஞனாக சூப்பராக நடிச்சிருக்காரு. இவர் சொல்லவே தேவையில்லை, எல்லா பாடலையும் எல்லா படத்துலையும் சிக்ஸர் அடிச்சுட்டே வர்றாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக ஆக்டிங் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமாக ஊமையாக ஒரு காட்சி வரும், அதில் சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பர், வெளிநாட்டு போன நண்பருக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை செம்மையாக கொண்டு வந்திருப்பார். ஆடியன்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சிருப்பார் கூட சொல்லலாம். அவர் எப்பயும் போல வழக்கமான யதார்த்தமான நடிப்பில் சூப்பராகவே நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ரித்திகா சிங் இவங்களை பற்றி சொல்லணும்னா இறுதி சுற்றுக்கு அப்புறம் நடிச்சிருக்க படம். இதில் ரிப்போர்ட்டராகவே நடிச்சிருக்காங்க. நல்ல போல்டான ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதி காதல் சொல்கிற காட்சிகளில் அந்த காதலை ஏற்றுக்கிற இதில் க்யூட்டாக ஒரு அழகாகவே எக்ஸ்பிரஷன்லாம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதிக்கு உதவி செய்கிற இடத்துலையும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு பாராட்டுகள். யோகி பாபு விஜய் சேதுபதிக்கு நண்பனாக ஒரு நகைச்சுவை நிறைந்த காமெடி ரோலில் தனியாக சோலோவாக நடிச்சிருக்காரு. இவர் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா அவரோட டைலாக் டெலிவரி இருக்கும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மக்களை கவர்ந்துருக்கு. அதுவும் முக்கியமாக விசா செலெக்ஷனில் இவர் செலக்ட் ஆயிடுவார், விஜய் சேதுபதி ரிஜெக்ட் ஆயிடுவார். அப்போ விஜய் சேதுபதி இவர் கலாய்க்கிற சீனு கண்டிப்பாக காமெடிக்கு கேரட்டி பயங்கரமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பாராட்டுகள். அடுத்ததாக ட்ராமா மாஸ்டர் வருண் நாசர் அவர்களாக இருக்கட்டும், இலங்கை அகதியாக நேசன்கிற கேரக்டராக இருக்கட்டும், அவங்க பங்குக்கு அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா கேமரா கண்டிப்பாக லைவ்லியாக நிறைய விஷயங்களை யதார்த்தமாகவே நம்மளுக்கு குழப்பாமல் புரிகிற மாதிரியே சூப்பராக காமிச்சிருக்காங்க. அப்புறம் எடிட்டிங் அதில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக், இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. இவர் பாடல்கள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சூப்பராக உழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன வேஷம் போடுறோமோ அதை மனசுல உணரணும். இயக்குனர் மணிகண்டன் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ஏற்படுற நிறைகுறையாத இல்லீகலான விஷயங்களாக இருக்கட்டும், சென்னையில் புதுசாக குடி வந்தால் என்னென்ன கட்டாயங்கள், என்னென்ன நிபந்தனைகள் ஹவுஸ் ஓனர்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ டைவர்ஸ் கேஸ்னாவே ஈஸியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு உள்ள தம்பதிகளோட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு காதல் காமெடி கலந்த சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை மணிகண்டன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொன்ன சினிமா நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா கலக்கல் சினிமா .com போய் ஃபாலோ பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் கலக்கல் சினிமா பேஜை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அது இனிமேல் உங்களுக்கு விடை வருவது உங்கள் சங்கர் விஜய். சேதுபதி ஆக்டிங் எல்லையே இல்லை சார். படம் உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடி ஃபுல் காமெடியாக இருக்கும், கமர்ஷியலாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்காரு, யதார்த்தமாக இருக்குது. விஜய் சேதுபதி அருமையான நடிப்பு. கண்டிப்பாக ஒரு பெரிய மெசேஜே வச்சிருக்காரு டேரக்டர். கதைக்காகவே இந்த படம் ஓடும். டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.